பெஞ்சல் புயலால் பெய்த அதி கனமழையால் புதுச்சேரியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அது குறித்த கழுகு பார்வை காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது. வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் வீடுகளுக்குள் மக்கள் முடங்கியுள்ளனர். உணவு, குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அக்பர். வணக்கம் அக்பர், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் இரவு முதல் தற்போது வரை பெய்த மிக கனமழையால் புதுச்சேரி முழுவதும் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. வெள்ள நீர் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து பொதுமக்களை படகுகள் மூலம் பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் மீட்டு வருகின்றனர். இந்நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்துள்ள பதபதைக்கும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரை புதுச்சேரி அருகே கரையை கடந்தது. இதன் காரணமாக புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது தற்பொழுது வரை பெய்து வருகிறது. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மேலும் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து குறிப்பாக ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் சூழ்ந்ததால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் வெள்ள நீரால் சிக்கிய மக்களை பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் துணை ராணுவ படையினர் படகுகள் மூலம் மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்றனர். மேலும் புயல் காரணமாக புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் மின்கம்பங்களும் சாய்ந்துள்ளன. இதனால் நேற்று இரவு முதல் மின் விநியோகம் இல்லாததால் பொதுமக்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். இதனிடையே வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் பார்வையிட்டார். மாநிலம் முழுவதும் உள்ள பிரதான சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்து கடற்போல் காட்சியளிக்கிறது. இதில் பேருந்துகள் மற்றும் கார்கள் தண்ணீரில் மிதக்கிறது. மேலும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்துள்ளது. இது குறித்த பதபதைக்கும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகி தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி அக்பர்.